நள்ளிரவு மல்லிகை அத்தியாயம் 28. உள்ளே சிலம்புகளின் சத்தம் கேட்கிறது. குமார் மிகவும் தாழ்ந்த குரலில் கூறினார். பகவதி நீராடி முடித்து திரும்பி விட்டிருக்கிறார். தேவதத்தனும் அதே போன்ற குரலில் பதில் அளித்தார். பார்த்து விடலாமா என்றபடி குமார் கருவறை கதவை நோக்கி நகர்ந்தார். தேவதத்தனும் அவரை தொடர்ந்தார். மூடியிருந்த கதவின் இடைவெளி வழியாக உட்புறத்தை கவனித்தனர். ஐயோ என்று பதறியவராக திரும்பினார் தேவதத்தன். ஏன் பதறுகிறீர்கள்? குமார் கேட்டார். நாகமாணிக்கம் கருவறைக்குள் இல்லை. இந்த நிலைமையில் நாம் என்ன செய்ய முடியும்? அப்படியானால் நாம் ஏமாந்துதான் போய்விட்டோம் இல்லையா? குமார் பயமும் ஏமாற்றமும் கலந்த குரலில் கேட்டார். நாகமாணிக்கம் மட்டும் தங்கள் கைவசம் இருந்தால் அதன் மூலம் எப்படிப்பட்ட காரியத்தையும் சாதித்துக் கொள்ளலாம் என்பது தேவதத்தன் நம்பூதிரிக்கும் நன்றாகவே தெரியும். முந்தைய நிலையை விட எதிராளிகளின் பலம் ஓங்கிவிட்டிருக்கிறது. தங்களது செயல்களை மிகவும் சுலபமாக தடுப்பதுடன் சுயமாக தற்காத்து கொள்ளவும் நாகமாணிக்கம் அவர்களுக்கு உதவும். எனவே எப்படியாவது அந்த நாகமாணிக்கத்தை கைப்பற்ற வேண்டும் என்று அந்த இடத்திலேயே தீர்மானித்தார். பொருள் இன்னாரிடம் இருக்கக்கூடும் என்பது தெரிந்தாலும் சரியாக அது எந்த இடத்தில் இருக்கிறது என்று தெரிந்தால்தான் அடுத்த நடவடிக்கையை பற்றி திட்டமிட முடியும். பிரசன்னம் பார்த்தால் விஷயம் சுலபமாகிவிடும். வாருங்கள் போகலாம். தேவதத்தன் திரும்பி நடக்கத் தொடங்கினார். பிரசன்னம் பார்ப்பதற்கு அன்றைய நாள் உகந்ததாக இல்லாததால் மறுநாள் பார்த்து கொள்ளலாம் என்று அதை தள்ளி வைத்தார். மறுநாள் பிரசன்னம் பார்த்த தேவதத்தன் சந்தேகம் நிறைந்த குரலில் கூறினார். மாணிக்கத்தை வீட்டுக்குள் வைத்திருப்பதாக தெரியவில்லை. நெல் மணிகளுக்குள் தான் இருப்பதாக தெரிகிறது. அப்படியானால் தேங்காய் குடோனிலும் கூட ஒரு தானிய அறை இருக்கிறது. குறைந்தது 500 மரக்கால் நெல்லாவது கொள்ளக்கூடியது அது. அதற்குள் தான் இருக்க வேண்டும். குமார் பதிலளித்தார். அப்படியானால் அதற்குள் தான் இருக்க வேண்டும். அங்கிருந்து அதை எப்படி எடுப்பது? இதற்கு மாந்திரீக பலம் மட்டும் போதாது, தைரியம்தான் தேவை. தோப்புக்கு காவல்காரர்கள் யாராவது இருந்தால் அவர்களை அப்புறப்படுத்த வேண்டுமானால் மந்திரத்தை பயன்படுத்தலாம். திருமேனி சொன்னார். பிரபாகரனுக்கு அந்த தானிய அறையை பற்றி நன்றாக தெரியும். அதனால் அதை திறந்து மாணிக்கத்தை வெளியே எடுக்கும் வேலையை அவனிடமே விட்டுவிடலாமே. குமார் ஒரு தீர்மானத்துக்கு வந்தவராக கூறினார். பிரபாகரனும் அதற்கு ஒப்புக்கொண்டான். ஒரே சமயத்தில் 2 பேரை கூட சமாளிக்கும் வல்லமை வாய்ந்தவன் பிரபாகரன். அன்று மாலை நேரத்தில் பிரபாகரன் தோப்புக்குள் நுழைந்தான். அந்த இடம் முழுவதுமே அவனுக்கு நன்கு தெரிந்த இடம்தான். தாய் மாமனுடன் மனஸ்தாபம் ஏற்படுவது வரையில் அவன் அங்கெல்லாம் தாராளமாக புழங்கியிருக்கிறான். சற்று தொலைவில் இருந்து கோடவுனை பார்த்தான். அதன் அருகே யாரெல்லாமோ நின்று கொண்டிருப்பதாக தோன்றியது. நில ஒளியை மேகத்துண்டுகள் அவ்வப்போது மறைத்து கொண்டிருந்தன. அதனால் இருளும் வெளிச்சமும் கண்ணாமூச்சி விளையாடி கொண்டிருந்தன. கோடவுனுக்கு வெளியே 4 பேர் சுற்றுப்புறத்தை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருப்பது தெரிந்தது. அப்போது தோப்பின் கிழக்கு பகுதி வழியாக 2 பெண்கள் உள்ளே வந்தனர். வந்தவர்கள் மெதுவாக வடக்கு நோக்கி நகர்ந்தனர். அதோ யாரோ போகிறார்கள், காவல்காரரில் ஒருவன் சொன்னான். சட்டென்று 4 பேரும் ஒன்றாக கூடி எதையோ பேசிக் கொண்டனர். அவர்களில் 2 அந்த பெண்கள் போன திசையில் நடக்கத் தொடங்கினர். முன்பின் தெரியாத பெண்கள் அவர்கள். எங்கே போறீங்க? இருவரில் அதிகார துணியில் ஒருவன் கேட்டான். கல்யாணியோட வீட்டுக்கு போறோம். பெண்களில் ஒருத்தி பதிலளித்தாள். இந்த நேரத்திலையா? ஏன் இந்த நேரத்துல போனா என்ன? நாங்க வழக்கமா போறவங்க தானே. ஓஹோ, அப்படியா? அப்போ கோடவுன் வரைக்கும் வந்துட்டு போங்களேன். அவ்வளவுதானே, வந்துட்டா போச்சு. எந்த விதமான மறுப்போ எதிர்ப்போ இல்லாமல் அதற்கு ஒப்புக்கொண்டனர் அந்த பெண்கள். இருவரும் முன்னால் நடக்க 2 காவல்காரர்களும் பின்னால் தொடர்ந்தனர். காவல்காரர்களில் 2 அங்கிருந்து நகர்ந்ததுடன் மற்ற 2 அவர்களையே பார்த்து கொண்டிருந்த தருணத்தில் பிரபாகரன் கோடவுனுக்குள் நுழைந்து விட்டான். அதற்குள் பெண்களை கவனிக்கப் போனவர்களும் திரும்பி வந்து விட்டனர். தானிய அறையை அடைந்த பிரபாகரன் வெளிப்புறம் மறைவாக காத்திருந்தான். திடும் என்று பெண்கள் இருவர் உட்புறம் வருவதை கவனித்தான். சட்டென்று அங்கு எரிந்து கொண்டிருந்த லாந்தர் விளக்கு அணைந்தது. அதைத் தொடர்ந்து அங்கு என்னவெல்லாமோ புரண்டு விழும் சத்தம் கேட்டது. அத்துடன் ஏதேதோ அலறல்களும் எழுந்தன. பிரபாகரன் நேரத்தை வீணாக்காமல் தானிய அறைக்குள் இறங்கிவிட்டான். நெல்லை அதிகமாக கிளறி பார்க்க வேண்டிய தேவையே இருக்கவில்லை. மாணிக்கத்தின் வெளிச்சமே அதன் இருப்பிடத்தை சுலபமாக காட்டிக் கொடுத்தது. மாணிக்கத்தை கையில் எடுத்துக்கொண்டான் பிரபாகரன். சட்டையை மடக்கி மாணிக்கத்தை எவ்வளவுதான் மூடினாலும் அதன் வெளிச்சத்தை மறைக்க இயலவில்லை. முடிந்த மட்டும் 2 கைகளாலும் பொத்தி பிடித்து வெளிச்சம் வெளியே தெரியாதபடி மூடிக்கொண்ட பிரபாகரன் வெளியே வந்ததும் தருணம் பார்த்து திபுதிபுவென்று ஓடத் தொடங்கினான்.
குமாரையும் தேவதத்தனையும் இல்ல வாசலில் பார்த்த பிறகுதான் பிரபாகரனுக்கு நிம்மதியான மூச்சே வந்தது. பிரபாகரா, அதை தரையில் வைக்கக்கூடாது, திருமேனி கூறினார். எங்கே வைக்கலாம்? குமார் கேட்டார். இந்த அறைக்குள் வைத்துக் கொள்ளலாம். இந்த இடத்துக்கு யாரும் அவ்வளவு சுலபத்தில் வரமாட்டார்கள். தேவதத்தன் இடதுபுறம் இருந்த அறையைச் சுட்டி காட்டினார். அந்த அறைக்குள் இருந்த கல் பெட்டிக்குள் பட்டுத் துணியில் பொதிந்து மாணிக்கத்தை வைத்து மூடினர். காலையில் தேங்காய் குடவுனுக்கு வந்த சந்து நாயர் வாசலில் ரத்தம் கக்கியபடி இறந்து கிடக்கும் காவல்காரர்களைத்தான் பார்த்தார். தானிய அறையை திறந்தபோது அது இருட்டாக இருந்தது. மாணிக்கம் திருட்டு போய்விட்டதை உணர்ந்தார். உடனடியாக ஜெயந்தனிடம் தகவல் தெரிவித்தார். ஜெயந்தன் எதிர்பாராத ஒரு செய்தியாக இருந்தது அது. நாகமாணிக்கத்தை உடனடியாக கைப்பற்றவில்லை என்றால் தனது எதிராளிகள் பலம் பெற்று விடுவார்கள். யோசனையெல்லாம் சரிதான். ஆனால் உடனடியாக மாணிக்கத்தை கைப்பற்றி விட முடியுமா என்ன? அது சாத்தியமா என்று யோசித்தார். இன்னொருவரின் வீட்டுக்குள் புகுந்து அதை எப்படி எடுப்பது? அல்லது ஏதாவது ஒரு தந்திரத்தைத்தான் பயன்படுத்த வேண்டும். அமானுஷிகமான சக்திகளால் இந்த வேலையை சுலபமாக செய்ய முடியும் என்று ஜெயந்தன் நம்பினார். இந்த செயல் குமார் அந்த இல்லத்தில் இல்லாதபோது நடைபெறவும் வேண்டும். அதற்கு கோவிந்தனே போதுமே என்றும் தீர்மானித்தார். அன்று மதிய நேரத்தில் காலேஜிலிருந்து குமாருக்கு ஒரு தந்தி வந்தது. உடனடியாக புறப்பட்டு வரவும் என்றது அது. நிச்சயமாக ஏதாவது அவசரமான வேலையாக இருக்க வேண்டும் என்று தோன்றியதால் உடனே புறப்பட தீர்மானித்தார். நாகமாணிக்கத்தை என்ன செய்வதென்பது குறித்து மூவரும் அவசர விவாதம் நடத்தினர். தற்போதைய சூழ்நிலையில் குமார் இல்லாமல் மாணிக்கத்தை இல்லத்திலேயே வைத்துவிட்டு போவது நல்லது அல்ல என்று திருமேனி எச்சரித்தார். என்ன செய்யலாம்? குமார் யோசித்தார். அதை உன் கையிலேயே வைத்திருப்பதுதான் உசிதம். எடுத்துக்கொண்டு போய் லேபில் வைத்துக் கொள்வதுதான் நல்லது. பத்திரமான இடம்தான். லேபுக்குள் உன் அனுமதியின்றி வேறு யாரும் வரவும் மாட்டார்கள். அதற்குள் பத்திரப்படுத்த இடம் கிடையாது. நல்ல யோசனைதான். இங்கிருந்தும் இடம் மாறிவிடும். தேவதத்தன் அந்த யோசனையை ஆமோதித்து ஒப்புக்கொண்டார். அப்படியே செய்கிறேன் என்ற குமார் மதிய நேரம் அங்கிருந்து புறப்பட்டார். மாணிக்கத்தை ஒரு பட்டுத் துணியில் 4-5 மடிப்புகளுக்குள் வைத்து கட்டி சூட்கேஸுக்குள் வைத்தார். லேபரட்டரி ஸ்டாக் மற்றும் தேவையான பொருள்களை வாங்குவது பற்றியும் பேசுவதற்குத்தான் பிரின்சிபால் அவசரமாக வர சொல்லியிருந்தார். தேவையான விவரங்களை கொடுத்து உதவிய குமார் இரவில் தனது வழக்கமான படுக்கை அறைக்கு வந்தார். சூட்கேஸிலிருந்து நாகமாணிக்க பொட்டலத்தை வெளியே எடுத்தார். அதை எந்த இடத்தில் பாதுகாப்பாக வைப்பது என்று யோசித்தார். ஸ்டோர் ரூமுக்குள் வந்த குமார் பட்டு துணி பொதியை நீக்கினார். அந்த அறையில் மாணிக்கத்தின் பிரகாசம் பரவியது. ஸ்டோர் ரூமின் மூலையில் பல வகையான சங்குகள் பத்திரப்படுத்தப்பட்டிருந்தன. அதில் மிகவும் அபூர்வமான சங்கு வகைகளும் இருந்தன. அப்படிப்பட்ட ஒன்றை தேர்ந்தெடுத்து நாகமாணிக்கத்தை அதற்குள் போட்டு சங்கை கவிழ்த்து வைத்தார். நல்ல வேளையாக சங்கிலிருந்து அதன் வெளிச்சம் அவ்வளவாக வெளிவரவில்லை. அதுவும் பகல் நேரத்தில் அதன் வெளிச்சம் சுத்தமாக தெரியவில்லை என்பது புரிந்தது. சங்கை வைத்துவிட்டு திரும்பிய போது அவரது கட்டிலில் ஸ்ரீதேவி அமர்ந்திருந்தாள். இனிமேல் நீங்க பயப்படுறதுக்கு எதுவும் இல்லையே? அவள் கேட்டாள். மாணிக்கம் நம் கையில் இருக்கும் வரையில் அவர்கள் ஓய மாட்டார்களே. இந்த இடத்துக்கு வர அவர்களுக்கு தைரியம் இருக்காது என்றுதான் நினைக்கிறேன். அப்படி ஒரு பயம் அவங்க கிட்ட இருந்தா நல்லது. எதுக்கும் நீயும் எப்பவும் இது மேல் ஒரு கண் வச்சிருக்கிறது நல்லது. குமார் நினைவூட்டினார். இது நான் இருக்கிற அறைதானே, பார்த்துக்கிறேன். ஸ்ரீதேவி ஒப்புக்கொண்டாள். சந்துநாயரின் வீட்டில் ஜெயந்தன் தீவிரமான யோசனையில் ஆழ்ந்திருந்தார். எல்லாமே அவனுங்க கிட்ட மாட்டிக்கிட்டதே, என்னத்தை செய்யறது? சந்துநாயர் கேட்டார். வீட்டிலிருந்து அதை எடுத்துக்கொண்டு போய் காலேஜில் தான் பத்திரப்படுத்தி வைத்திருப்பான், வேறு என்ன? ஜெயந்தன் கூறினார். அப்படியா சொல்கிறீர்கள்? ஆமாம், வேறு வழி? அங்கே போவதற்கு நம்மிடம் யாராவது இருக்கிறார்களா என்ன? எனக்கு அந்த இடம் தெரியாது. நம்ம கோவிந்தனுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் கோவிந்தன் அதை கையால் தொட முடியாது என்பதுதான் தெரிந்து விட்டதே. வேறு என்னதான் செய்வது? ஒன்று, அதை நாம் எடுத்துக்கொண்டு வர வேண்டும். இல்லாவிட்டால் அந்த பொருள் அவர்களுக்கும் உதவக்கூடாது, நாசமாக போகட்டும். அதை அழிக்க முடியாது. வேண்டுமானால் அசுத்தமாக்கலாம். அதை நமது கோவிந்தனே செய்ய முடியும். ஜெயந்தன் நெற்றியை சுளித்தபடி பேசினார். நாகமாணிக்கத்தை அசுத்தப்படுத்துறதா? ஆமாம், அதுக்கான வழி எனக்கு தெரியும் என்ற ஜெயந்தனின் மனத்தில் கொடூரமான அந்த திட்டம் உருவானது. அந்த திட்டம் என்ன என்பதை பற்றி அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போம். சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நண்பர்களே. நன்றி.